நான் பெரியார் எனக்கு வந்து அறிமுகப்படுத்தினது என்ன சொல்கிறது, பெரியார் எனக்குள்ளே ஆழமாக கொண்டு வந்து சேர்த்தது என்னோட மனைவி துணைவி தான். அவங்க தான். அவங்க வீட்டுக்கு போனால் பெரியார் புத்தகங்கள் தான் அதிகமாக இருக்கும். அப்போ எனக்கு அது புதுசாக இருந்துச்சு. அது காலத்தின் கட்டாயமானு தெரியல. நான் ஏன் அந்த வீட்டுக்குள்ளே போனேன் அப்படிங்கிறது எனக்கு புரியல. ஏன் ஒரு நீங்கள் நம்ப மாட்டீங்க, ஒரு கிட்டத்தட்ட 2 பேருமே சாதி மறுப்பு திருமணம் பண்ணியிருக்கோம். நான் அந்த வீட்டுக்கு தங்கு தடையின்றி போனேன். எல்லாத்துக்கும் ஆச்சரியம், எப்படி உன்னை உள்ளே விட்டாங்க, உன்னை எப்படி பொண்ணு கொடுத்தாங்க அப்படின்னு. ஏன்னா அந்த வீட்டுக்குள்ளே பெரியார் இருந்தார். ஒரு திருநெல்வேலியில் வளர்ந்த ஒரு பையன், ஒரு திருநெல்வேலியில் இருக்கக்கூடிய ஒரு எங்கேயோ தென்கோடி கிராமத்தில் நிறைய வேலிகளுக்குள்ளே சிக்கி கிடந்த ஒரு பையனை சேலத்தில் ஒரு பொண்ணு ஒரு அம்மாவும் ஒரு பிரம்மாண்டமாக ஒரு கல்யாணம் நடத்தி வைக்கிறாங்க. அப்படிங்கும்போது இது எப்படி சாத்தியமாச்சு? நீ அப்பாவை கூட்டி போகல, நான் அப்பாவை கூட்டி போய் பொண்ணு கேட்கல, அம்மாவை கூட்டி போய் பொண்ணு கேட்கல, நண்பர்களை கூட்டி போய் பொண்ணு கேட்கல, யாரையுமே பொண்ணு கேட்கல. நான் ஒரு மிகப்பெரிய யுத்தத்துக்கு நான் தயாராகிட்டு போனேன். என்னம்மா நிறைய வந்து என்ன சொல்கிறது, எப்படிலாம் பேசுகிறது, எப்படி ஓடுறது, தப்பிக்கிறது, ஏதாவது நம்ம எவ்வளோ கண்ட்ரோல்டாக இருக்கணும் அப்படிலாம் சொல்லி இனிய பயங்கரமாக ஒரு ரெடி பண்ணிட்டு நான் போனேன். உள்ளே போன உடனே போய் உட்காந்து நான் நிமிர்ந்து பார்த்தா அவங்க வீட்டில் பெரியார் படம் மாட்டிருந்துச்சு. அப்போ நான் யோசித்தேன், தப்பிச்சுவோம் போல இருக்கு அப்படின்னு யோசித்தேன். அப்படி தான் எனக்கு வந்து அதுக்கப்புறம் அவங்க அம்மா வந்தாங்க. அன்றையிலேருந்து அந்த வீடு என்னோடய வீடாக மாறிடுச்சு. எனக்குள்ளே எந்த பிரச்சனையுமே வரல. இவ்வளோ பெரிய தலைவர், இவ்வளோ அவர் எங்கேயுமே வந்து நான் சொல்கிறத நீ கேட்டு தான் ஆகணும் அப்படிங்கிறது சொல்லலை. அப்படிங்கிறதே அவர் தொடர்ந்து நிலை பெற்று நிற்பதற்கான காரணம் வந்து அது ஒன்று தான் அப்படி நான் நம்ப ஆரம்பிக்கிறேன். ஏன்னா இன்றைக்கி வந்து நீங்கள் இப்போது மாரி செல்வராஜ் பெரியாரை படிச்சுட்டு இன்றைக்கி பேசினான்னா இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு ஒரு 20 வருஷம் கழிச்சோ இல்லை 10 வருஷம் கழிச்சோ மாரி செல்வராஜுக்கு இதை விட நல்லா பேச தெரிஞ்சுன்னு வச்சுக்கோங்களேன். பெரியாரை எதிர்த்தே மாரி செல்வராஜ் பிரபலமாகலாம். ஓகேங்களா? நல்லா பேச கற்றுக்கலாம். நீங்கள் இப்போ எனக்கு பேச வரல நல்லா. இன்னும் நான் பெரியாரை வாசிக்க என்ன ஆகுனா நான் நல்லா பேச கற்றுக்குவேன். எனக்கு ஒரு நல்ல திராணி வந்துடும். நீங்கள் கைத்தட்ட ஆரம்பிச்சிருவீங்க. நீங்கள் பயங்கரமாக கைத்தட்ட ஆரம்பிச்சோம் எனக்கு என்ன ஆகும்னா என் நாடி நரம்பெல்லாம் புடைக்க ஆரம்பிச்சிடும். அப்போ என்ன ஆகும் அப்படின்னா நான் வந்து பயங்கரமாக பேச ஆரம்பிப்பேன். இப்போ பயங்கரமாக பேசுறது என்ன அப்படின்னா நம்ம யாரை கற்றுக்கொண்டோமோ, யாரிடமிருந்து எல்லாத்தையும் கற்றுக்கொண்டோமோ, யாரிடம் வந்து எல்லாத்தையும் பெற்றுக்கொண்டோமோ அவர்களை நம்ம வந்து என்ன பண்ணுறதுன்னா அதுக்கப்புறம் அவர்களை பற்றி பேசும்போது மட்டும்தான் நீங்கள் அவர் பெரியாள் ஆக முடியும். நீங்கள் வந்து ஆசானை மீறணும் ஒன்று இருக்குல்ல, ஆசானை மீறுவது அப்படிங்கிறது ஆசானை குறை சொல்லி அல்ல, ஆசான் உங்களை பாராட்டணும். நீங்கள் யாரிடம் கற்றுக்கொண்டீர்களோ அவர்களை மீறணும். எல்லாத்துக்குமே ஆசை இருக்கும். இப்போ நான் வந்து ராம் சார்கிட்ட கற்றுக்கிட்டேன் அப்படின்னா இங்கே ராம் சார் என்கிட்ட சொல்லுவார், என்கிட்ட என்னை விட நீ சிறந்த டேரக்டர்னு பேர் வாங்கணும் அப்படிம்பார். அப்போ தான் நான் உனக்கு கற்றுக் கொடுத்துக்குன்னு அர்த்தம் அப்படிம்பார். நீ என்னைய மாரி செல்வராஜோட அசிஸ்டன்ட் மாரி செல்வராஜோட டைரக்டர் ராம்னு சொல்லும்போது என்ன நடக்கும் அப்படின்னா எனக்கு அது பெருமடா அப்படிம்பார். அதுக்கான காரணம்னா உனக்கு நான் சரியாக கற்றுக் கொடுத்துக்குன்னு அர்த்தம் அப்படிம்பார். அப்போ நான் வந்து பெரியாரை விட மிகச்சிறந்த ஒரு சிந்தனையாளன்னு நீ நிரூபிக்கணும்னா பெரியாரை திட்டி நிரூபிக்கக்கூடாது. ஓகேங்களா? பெரியாரை திட்டுவதன் மூலமாக நான் பெரிய சிந்தனையாளராக ஆகிட முடியாது. பெரியார் எதற்கெல்லாம் ஆசைப்பட்டாரோ, எந்த மாதிரி சமூகத்தை உருவாக்க ஆசைப்பட்டாரோ, எப்படியாப்பட்ட கருத்து சுதந்திரத்தை, எப்படியாப்பட்ட ஒவ்வொரு மனுஷங்கிட்டையும் அவங்க கூட ஆர்கியூமெண்ட் பண்ணி, அவங்க கூட பேசி, அவனோட மனசுக்குள்ளே இருக்கக்கூடிய எங்கேயோ ஒளிஞ்சிருக்கக்கூடிய கொஞ்சம் விஷயத்தையும் எதையாவது ஒன்று பேசி எப்படி அதுலேருந்து விடுபட்டு அவனை சுதந்திரமான மனுஷனாக மாற்றுறதுக்காக தங்கிட்ட இருந்த எல்லா ஆற்றலையும் பயன்படுத்தியிருக்காரு. கோபத்தை பயன்படுத்தியிருக்காரு, ஆக்ரோஷத்தை பயன்படுத்தியிருக்காரு, அன்பை பயன்படுத்தியிருக்காரு, எல்லா உணர்ச்சிகளையாகவும் அவர் வந்து அதை பயன்படுத்தியிருக்காரு. அப்படி பயன்படுத்துவதில் தான் நான் வந்து கிட்டத்தட்ட அந்த உணர்ச்சி குவியலை தான் நான் வந்து பெரியார்கிட்ட நான் புரிஞ்சுக்கிட்டேன். எதை பேசி, எதை செஞ்சு, எதை நிரூபி, எதை எடுத்துகிட்டு போய் மக்கள்கிட்ட கொடுக்கும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது. வன்மத்தையும் வெறுப்புணர்ச்சியையும் பிரிவினையும் கொடுக்கறது கிடையாது சாதனை. எல்லாவற்றையும் இணைப்பது அது ஒரு மிகப்பெரிய அதில் நீங்கள் ஜெயிப்பீங்களா தோப்பீங்களான்னு தெரியாது. அது ஒரு பெரிய யுத்தம். அந்த யுத்தத்தை நீங்கள் ஜெயிப்பீங்களா தோப்பீங்களான்னு தெரியாது. ஆனால் நீங்கள் சாகிற வரைக்கும் அந்த யுத்தத்தை நிகழ்த்திக்கிட்டே இருந்தீங்க அப்படிங்கிறதே உங்களோட வாழ்வியோட மிகப்பெரிய உன்னதமான நிலை. ஒவ்வொரு படைப்பை எழுதும் போதும், ஒவ்வொரு திரைக்கதை எழுதும் போதும் தமிழ் சமூகம் இதை எப்படி எடுத்துக்கும், இது எப்படி எதிர்கொள்ளும், அந்த எதிர்கொள்வதற்கான பக்குவம் அந்த சமூகத்திட்ட இருக்கா, இந்த உரையாடலுக்கு அவங்க தயாராக இருக்காங்களா, இல்லை இதை வந்து எதிர்வினை ஆற்றி இந்த படைப்பை வந்து இப்படியான படைப்புகளை வரவிடாமல் பண்ணிடுவாங்களா அப்படின்னு பயம் இருக்கும்போதெல்லாம் அப்போ நம்ம யாரை நம்பிக்கிட்டு இருக்கோம்னா 3 கலர் கண்ணுக்கு தெரியும். கருப்பு, சிவப்பு, நீலம். இந்த 3 கண்ணுக்கு தெரியும். இந்த 3 கலரும் தான் எழுது பார்த்துக்கலான்னு தோணும். சரிங்களா? அப்படியே நீங்கள் இவங்கெல்லாம் இல்லைப்பா தமிழ்நாடுலாம் வேறப்பா அப்படின்னு சொன்னீங்கன்னா இவங்க 500 பேர் இருந்தாலே போதும், 1500 பேர் போதும் தமிழ்நாட்டை அடக்கிறதுக்கு. அப்படியான நம்பிக்கையில் தான் என்னோடய படங்கள் எழுதப்பட்டிருக்கு. அப்படியான நம்பிக்கையில் தான் என்னோடய படங்கள்லாம் எழுதினேன், என்னோடய திரைக்கதைகள் எழுதினேன். எவ்வளோ இடர் வந்தாலும் கூட அறத்தின் பக்கம் நின்று
தன் கலையை கொண்டு போகணும் அப்படிங்கிற நோக்கம். அப்படி என்னாலும் அறத்தின் பக்கமே நின்று இந்த மேடையில் உறுதியளித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.